முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினம் கொண்டாட்டம். அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசைகாட்டியாக விளங்கும் ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இந்தியா சிங்கப்பூர் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இரு நாட்டு வளர்ச்சிக்கும் உதவும் வகையில் செமிகண்டக்டர், சுகாதாரத்துறையில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுடன் சந்திப்பு. மல்யுத்த வீரர்களின் போராட்டம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என மத்திய அமைச்சர் மனோகர்லால் விமர்சனம். விளையாட்டு வீரர்கள் அரசியல் வலையில் விழுந்துவிடக்கூடாது என்றும் எச்சரிக்கை. விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கிய கோட் திரைப்படம் வெளியானது. ஆரவாரம் கொண்டாட்டங்களுடன் திரைப்படத்தை பார்த்து மகிழும் விஜய் ரசிகர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு திட்டமிட்டபடி விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23 நடைபெறும் என புசி ஆனந்த் தகவல். மாநாடு ஜனவரிக்கு மாற்றப்படுவதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் திட்டமிட்டபடி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விளக்கம். கூட்டணி குறித்து தான் தெரிவித்த கருத்து திரித்து வெளியிடப்பட்டதாக அமைச்சர் நேரு விளக்கம். KN நேரு கூட்டணி கட்சி தலைவர்கள் இணக்கமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூட்டணியை அரவணைத்து செல்வதாகவும் கருத்து. நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் 10 நிறுவனங்களை வாங்கிய அதானி குழுமத்திற்கு மத்திய அரசு சலுகை காட்டியுள்ளதாக காங்கிரஸ் விமர்சனம். அந்த நிறுவனங்களுக்கான 62,000 கோடி ரூபாய் கடனில் வெறும் 16,000 கோடியை மட்டுமே வங்கிகள் வசூல் செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க மத்திய நிபுணர் குழு அமைப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.